நாம் கெடுக்க வேண்டும். அதற்கான யோசனையையும் நான் சொல்கிறேன். அவர்களுடைய தந்தையை கொன்றது முருகப்பெருமான், முருகருடைய தந்தை சிவன். ஆகவே அவர்கள் சிவனை வணங்குவதால் எந்த விதத்திலும் அதில் நியாயமில்லை என்கின்ற ஒரு கருத்தை அவர்களுடைய மனத்தில் நீங்கள் புகுத்த வேண்டும். தவறான வழியில் நடந்து கொள்பவர்களை அந்த வழியில் சென்றுதான் தண்டிக்க வேண்டும் என்று சொல்ல, அதுவும் சரி என்று கேட்டுக்கொண்டு சாருவகனும் நாரதரும் வைகுந்தத்தை விட்டு புறப்பட்டு முதலில் பூமிக்கு வந்தார்கள். ஆயசபுரி என்னும் இரும்பு நகரை அடைந்தார்கள். அங்கு வித்வன்மாலி சிவபக்தனாக ஒழுக்க நெறியோடு சிறந்த முறையில் ஆட்சி புரிந்து வந்தான். இருவரும் அரண்மனைக்குள் செல்ல அவர்களை பார்த்த வித்யுதன்மாலி எழுந்து வரவேற்றான். நாரதரை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நாரதர் பார்க்க வந்தது அவனுக்கு பெருமையாகத்தான் இருந்தது. நாரதரை அடையாளம் கண்டு கொண்டான். ஆனால் கூட வந்த ஒருவரை அவனால் அடையாளம் காண முடியவில்லை. பிறகு அவனே கேட்டான், நாரதரே, உங்களை பற்றி உலகத்திற்கும் தெரியும். ஆனால் உங்கள் கூட வந்திருக்கும் இந்த நபர் யார் என்று தெரியவில்லை, தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்க, அதற்கு அவர், இவர் சகல தர்மங்களும் அறிந்த பெரிய மகான். எனக்கு தெரியாத பல விஷயங்களையும் இவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். இவரை என் குருவாக ஏற்றுக்கொண்டேன் என்று நாரதர் சொல்ல, அதை கேட்ட அந்த மாலி, தங்களுக்கே குரு என்றால் நாங்களும் அவரை குருவாகத்தான் ஏற்க வேண்டும் என்று சொல்லி சாருவகன் காலில் விழுந்து வணங்கினான். பிறகு அவனை பார்த்து நாரதர் சொன்னார், அசுரனே, இவர் சகல வேத சாத்திரங்களையும் அறிந்தவர். யார் யார் எந்தெந்த நெறிகளை பின்பற்றினால் மேல்நிலை அடையலாம் என்ற வழி இவருக்கு தெரியும். இவருடைய உபதேசத்தால் மாமுனிவர்கள், தேவர்கள் பல பேர் உயர்நிலை அடைந்திருக்கிறார்கள். நீங்களும் இவருடைய உபதேசம் பெற்று அதன்படி நடந்து உயர்நிலை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இவரை அழைத்து வந்திருக்கிறேன் என்று நாரதர் சொல்ல, அதையெல்லாம் கேட்ட அந்த மாலி மன்னன் மிகவும் சந்தோஷப்பட்டான். பிறகு சாருவகுணன் அவன் வந்த வேலையை ஆரம்பித்தான். அசுரா, நீ அன்றாடம் எந்த தெய்வத்தை வழிபட்டு வருகிறாய் என்று கேட்க, அதற்கு அவன் சிவபெருமான் என்று சொல்ல, அதை கேட்ட சாருவகனுடைய முகம் கோரமாக மாறியது. நக்கலாக சொன்னார், சிவபெருமானா? யார் அவர்? அவர் உங்களுக்கு குலதெய்வமா என்று கேட்க, அதற்கு அந்த அசுரன், அவர் உலக நாயகன், தேவாதிக்கெல்லாம் தேவன், சகல துன்பங்களையும் போக்க வல்லவன், அவர்தான் எங்கள் சிவன் என்று சொல்ல, அதை கேட்ட அவன் நகைத்தபடியே, தேவாதி தேவன் சிவபெருமான் என்று சொல்கிறாய், அப்படி என்றால் அவன் தேவர்களுக்குத்தானே தலைவன், தேவர்களின் நலனில் அக்கறை கொண்டவன், அப்படியானால் நீங்கள் தேவர்களா என்று அவன் கேட்க, அதற்கு அந்த அசுரன், இல்லை இல்லை, நாங்கள் அசுரர்கள் என்று தயங்கியபடி சொன்னான். அதை கேட்ட அந்த பரமபக்தன், இதில் என்ன தயக்கம் இருக்கிறது? அசுரர்கள் யார்? தேவர்களுடைய பரம விரோதிகள். அப்படி இருக்கும்போது தேவர்களுடைய தலைவனை நீங்கள் எதற்கு வழிபட வேண்டும்? அவர் உங்களை காப்பாற்ற மாட்டார், அதற்கு பதிலாக அழிப்பார் என்று அவர் சொல்ல, இல்லை இல்லை, நீங்கள் சொல்வது பொய். சிவபெருமான் எங்களுக்கு மரணம் நேராமல் காக்க வல்லவர், அதனால்தான் நாங்கள் அவரை வழிபட்டு வருகிறோம் என்று சொல்ல, இப்பொழுது சாருவகனன் ஒரு முக்கிய கேள்வியை கேட்டான். சரி, உங்கள் தந்தையை கொன்றது யார்?